ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹாமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தால எல்லா சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம் எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, அன்பு நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் வல்லவரே, ஐஸ்வர்யம் உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, கனத்திற்குரியவரே, துதிக்கு பாத்திரரே, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே சபையாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூடியிருக்கிறோம். நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினால் நிரப்பி, பிரசன்னத்தினாலும் நிரப்பி, உமக்கு உகந்தவர்களாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, உம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கும்படியாக எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கின்றோம். யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினாலே உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய வருகையிலே நாங்கள் கரைதிர பிழை அற்றவர்களாக எடுத்துக் கொள்ளும்படி எங்களை நீர் தாமே வழிநடத்தும்படியாக யெஷுவா ஹாமஷியா நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜாவும், எங்கள் ரட்சகரும், எங்கள் ஆத்தும மணவாளரும், இருந்தவரும், இருக்கிறவரும், வருகிறவரும் ஆகிய எங்கள் யெஷுவா ராஜாதி ராஜாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதோ நீர் உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. அதை நாங்கள் உணர்ந்து அதற்கென்று ஆயத்தத்தோடு இருந்து உம்முடைய வார்த்தையின்படி வா உண்மையும் முத்தம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்ற வார்த்தைக்கு படி நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க நீர் தாமே ஞானத்தை தந்து வழி நடத்துவீராக. இதோ இந்த ஓய்வு நாளிலே தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. பிதாவாகிய தேவனே, யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 46வது வசனம். ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 46 வசனம் வாசிக்கலாம். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். இன்னொரு வாசிக்கலாம். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சாட்சிகளை குறித்து நாம் பேசும்பொழுது வெட்கம் நாம் அடைவதில்லை. நாம் வெட்கப்படாமல் தேவனுடைய சாட்சிகளை எப்பொழுதும் எந்த வேளையிலும் பேசுகிறவராக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவரே துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே, இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் அவரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு துதிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை அவரிடத்திலே நேராக திருப்புவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்டதான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய தேவன்
நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினாலே நாம் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நாம் தூங்கும் பொழுது கூட நாம் சமாதானத்தோடு நித்திரை செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மை சுகமாக தங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சங்கீதக்காரர் தாவீது இப்படியாக சொல்கிறார், நான் படுத்து நித்திரை செய்வேன், விழித்துக் கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மாத்திரமே நம்மை சுகமாக தங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நீர் என்னை தாங்குவதால் நான் சுகமாய் தூங்குவேன், படுத்துறங்கி விழித்துக் கொள்ளும் பொழுது நீர் என்னை தாங்குகிறவராக இருக்கிறீர் என்று இந்த பாடலின் மூலியமாக இந்த வேளையில நாம் தேவனை துதிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. ஆகவே எங்கள் ராஜாவும் எங்கள் இரட்சகரே, நாங்கள் படுத்துறங்கிக் கொள்ளும் பொழுதும் நீர் எங்களை தாங்குகிறவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்களுக்கு சமாதானத்தை வைத்திருத்து போயிருக்கிறேன், உடைய சமாதானத்தையே எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆராதனை ஆண்டவரே. கடந்த நாட்களில் நடந்த
காத்திருப்போம். ஜெயம் தருகிற தேவன் நீர் மாத்திரம் எங்களை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, சமாதானத்தோடு நாங்கள் படுத்துறங்கி விழித்துக் கொள்ளும் பொழுது நீர் எங்களை ஆதரிக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகின்றோம். தேவன் தாமே ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து நம் மீது மனதுருகிற தேவன் நம் மீது எப்பொழுதும் கிருபை பொழிந்தவராக இருக்கிறபடினாலே இந்த வேளையில நாம் மலைகள் விலகி போனாலும் என்று இந்த வேளையில துதிக்கிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் கிருபை இறக்கங்கள் எல்லாம் பொழுது மாறாமல் இந்த இடத்தில் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். மலைகள் விலகி போனாலும்
ஒருபொழுதும் கைவிடாத செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறவர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், ஆமென். அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே சுமந்தது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யாவே நிசி, நம்முடைய ஜெயபலமானவர். யாவே ஷம்மா, நம்மோடு இருக்கிறவர். அவரே நமக்கு நம்பிக்கையின் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாவே நிசி, ஜெயபலமானவர். யாவே ஷம்மா, என்னோடு இருக்கிறவர். யாவே நிசி, ஜெயபலமானவர். யாவே ஷம்மா, என்னோடு இருக்கிறவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் இன்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் இன்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யாவே ரப்பா, அவர் நம்மை சுகமாக்குகிற தேவன். யாவே ருவா, நம்முடைய நல்மீட்பரானவர். வழுவாமல் நம்மை காத்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஆராதனை ஆண்டவரே. யாவே ரப்பா, இந்த சுகமானவர். யாவே ருவா, இந்த மீட்பரானவர். யாவே ரப்பா, இந்த சுகமானவர். யாவே ருவா, இந்த மீட்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் இன்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் இன்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், ஆமென். பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவருடைய இரக்கங்கள்
எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எப்பொழுதும் மாறாமல் நம்மை விட்டு அவருடைய கிருபை விலகாமல் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இடத்துல இருக்கிறோம். கண்களை மூடி எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பதிந்து உடைய வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் கனிகளை தந்து பெருகும்படி செய்வீராக. உடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுடைய இருதயத்தை திறந்தருளுவீராக. யெகோவா மஷியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நிஜமான யெகோவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையிலே உங்க எல்லாரையும், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நம்ம எல்லோரும் மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துற நாளிலே எல்லாரையும் யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். அல்லேலூயா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தரோட கிருபையால நல்லா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. உண்மை விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் ரியல் ஃபெய்த்? பெரும்பாலான மக்கள் ஏன் பயம் மற்றும் கவலையில் சிக்கி உள்ளனர்? ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாச பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆனால் உண்மை விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்தை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள். சிலர் விசுவாசம் என்பது ஒரு நேர்மறையான சிந்தனை என்றும், ஒரு சிலர் அது ஒரு உணர்வு என்றும், இன்னும் சிலர் சபையில் ஒருவரின் ஐக்கியத்தை பொறுத்திருக்கிறது என்றெல்லாம் விசுவாசத்தை குறித்து பல கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் சரியா? மில்லியன் கணக்கான மக்கள் இந்த விஷயத்தை ஏன் தவறாக புரிந்திருக்கிறார்கள்? விசுவாசம் என்ற விஷயத்தை ஏன் தவறாக புரிந்திருக்கிறார்கள்? உண்மை விசுவாசம் என்றால் என்னவென்று, வேதம் என்ன சொல்கிறது என்று இந்த ஓய்வு நாளிலே நாம் பார்ப்போம். அல்லேலூயா. பிதாவே, உடைய வார்த்தையை என்னை பகிரும்படியாக என்னை நியமித்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என் பெனல் அல்ல, என்னால் ஒன்றும் கூடாது. என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என்னை ஆட்கொண்டு ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக
எஜமானர் யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் என் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 11:6 வேதம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது ஒரு பிரத்யேகமான வசனம். ஆம், இது வேதத்தில் இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்கிறதோ அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நபர் எல்லா முயற்சிகளையும் எடுத்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் அந்த நபருக்கு விசுவாசம் இல்லை என்றால் எல்லா முயற்சிகளும் வீணாய்தான் போகும், இல்லையா? ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் அந்த நபருக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. தேவனை பிரியப்படுத்த வேறு எந்த வழியும் இல்லை. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை பிரியப்படுத்தாதவர்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது விருதா, வேஸ்ட். இது ஒரு ஆபத்தான சீரியஸான விஷயம். சரி, நம்மை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் உண்மையான விசுவாசம் இருக்கிறதா? அது முடிவு பரியந்தம் வரை நம்மை காக்குமா? நாம் இதை அறிய முடியுமா? ஆம், முடியும் என்று வேதம் சொல்கிறது. உண்மையான விசுவாச பற்றாக்குறை. காலம் காலமாக அநேகர் இப்படியாக வருத்தப்படுகிறார்கள். எனக்கு விசுவாசம் இல்லை, நான் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய வல்லமையையும் என் வாழ்வில் உணர முடியவில்லை. நான் எப்படி அதிக விசுவாசமாய் இருப்பது? நீங்கள் எப்படி? தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா என்று அறிந்து கொள்ள உங்களுக்கு விசுவாச பற்றாக்குறை இருக்கிறதா? பாவத்தையும் குற்ற உணர்வையும் மேற்கொள்ள உங்களுக்கு விசுவாச பற்றாக்குறை இருக்கிறதா? வியாதியிலிருந்து குணம் பெற உங்களுக்கு விசுவாச பற்றாக்குறை இருக்கிறதா? எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள விசுவாச பற்றாக்குறை இருக்கிறதா? ரோமர் 8:28 படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று விசுவாசிக்க முடியவில்லையா? நமக்கு நேரிடுகிற அநீதிகளை கர்த்தர் சரி செய்வார் என்று விசுவாசிக்க முடியவில்லையா? தேவன் நம் தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசிக்க முடியவில்லையா? நாம் கடுமையான சோதனைகளையும் உபத்திரவங்களையும் கடந்து செல்ல முடியும் என்று விசுவாச பற்றாக்குறை இருக்கிறதா? அல்லது தேவன் இவைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று விசுவாச பற்றாக்குறை இருக்கிறதா? விரைவில் வரவிருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை தெளிவாக காணவும் நாம் அதில் பிரவேசிப்போம் என்று விசுவாச பற்றாக்குறை இருக்கிறதா? இந்த மாதிரியான எந்த ஒரு விசுவாச பற்றாக்குறையிலும் இருப்பது நமக்கு அவசியமில்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் கண்டிப்பாக உண்மையான விசுவாசத்தை வளர்த்து கொள்ளலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள போதுமான விசுவாசம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 18:8 சீக்கிரத்திலேயே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய உண்மை சபையை கட்டுவேன் என்றும் இந்த சபையை யாராலும் அழிக்க முடியாது என்றும் சொன்னார். மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்துவின் சபை தேவனுடைய உண்மையான சபையில்தான் உண்மையான விசுவாசத்தை காண முடியும். ஆகையால் தேவனுக்கு பிரியமான ஒரு சிறு கூட்டம் இந்த பூமியிலே இருப்பதென்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் ஒரு சிறு கூட்டமாவது உண்மை விசுவாசத்துடன் காணப்படும். இந்த சிறு கூட்டத்தை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 12:32 இப்படியாக சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். கலாத்தியர் 5:22-23 வசனங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அனைத்து உண்மை கிறிஸ்தவர்களின் வாழ்க்கைக்கு சம்பந்தமான மற்றொரு முக்கியமான காரியத்தை நாம் நிறுவ வேண்டும். உண்மையான விசுவாசம் என்பது தேவனின் ஆவியிலிருந்து வருகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியின் கனி. பரிசுத்த ஆவியின் கனியை நம்ம பார்த்தோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். தேவனுடைய ஆவி இல்லாமல் யாரும் இந்த பரிசுத்த ஆவியின் கனியை பெறவோ அல்லது உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஆனால் உண்மை விசுவாசம் எது? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொல்லிவிட்டு பின்னர் விசுவாசம் என்றால் என்ன என்று அறிய விரும்பும் அனைவரிடத்திலும் விசுவாசத்தின் உண்மையான வரையறை, அதாவது விளக்கம் என்னவென்று தேவன் சொல்லாமல் இருப்பாரோ? உண்மையான விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று ஆராய்வதற்கு முன் அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். விசுவாசத்தை குறித்து பல பொதுவான கருத்துக்கள் உள்ளன. இதை நீங்கள் சந்தேகித்தால் ஒரு அரை டஜன் நபர்களை விசுவாசம் என்றால் என்ன என்று கேளுங்கள். பல்வேறு கருத்துக்களை நீங்கள் கேட்க தயாராக வேண்டும். நீங்கள் கேட்பீர்கள். அநேகமாக அவை அனைத்தும் தவறாக இருக்கலாம். விசுவாசம் என்பது விவரிக்க முடியாத ஒரு உறுதியற்ற உணர்வு என்று பலரின் கருத்தாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபருக்கும் விசுவாசத்தை குறித்து வெவ்வேறு விளக்கமும்
வெவ்வேறு வரையறையும் உள்ளது. விசுவாசத்தை குறித்து இப்படியான கருத்துக்கள் இருக்கின்றன என்று வியப்பாக இருக்கிறது. ஆனால் இப்படியாக எந்த இடத்திலும் வேதம் சொல்லவில்லை. எப்படியாக விசுவாசம் என்பது விவரிக்க முடியாத ஒரு உறுதியற்ற உணர்வு என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை. இன்னும் சிலர் விசுவாசம் என்பது ஒரு நேர்மறையான சிந்தனை என்று நம்புகிறார்கள். பாசிட்டிவ் திங்கிங் என்று நம்புகிறார்கள். அதாவது ஒரு நம்பிக்கையான பார்வையோடு நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் யாவற்றிற்கும் உற்சாகமாக இருப்பதுதான் விசுவாசம் என்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தை நேர்மறை பாசிட்டிவ் திங்கிங் அல்லது நம்பிக்கையான பார்வை என்று வேதத்தில் எங்கும் விளக்கப்படவில்லை. இன்னும் சிலர் விசுவாசமானது நம்பிக்கை, ஹோப், ஹோப் என்றாலும் நம்பிக்கை, தமிழ்ல ஹோப் என்றாலும் நம்பிக்கை, கான்பிடன்ஸ் என்றாலும் நம்பிக்கை, விசுவாசம் என்றாலும் நம்பிக்கை, நம்பிக்கை என்றாலும் நம்பிக்கை. தமிழ்ல எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான் சொல்லுவாங்க. ஆனா ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு. நம்பிக்கை தான் ஹோப் என்னும், திடமனது என்றால் கான்பிடன்ஸ் என்றும் நம்புகிறார்கள். அதாவது நம்பிக்கை என்றால் ஹோப் என்றும், திடமனது கான்பிடன்ஸ் என்றும் நம்புகிறார்கள். இரண்டுமே உண்மை அல்ல. விசுவாசமானது நம்பிக்கை என்ற கருத்திற்கு 1 கொரிந்தியர் 13 இப்படியாக சொல்கிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பு பெரியது. விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. விசுவாசமும் நம்பிக்கை ஒன்றல்ல. அன்பு வேறு. விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்று என்றால் அவை ஏன் தனித்தனியாக விளக்கப்படுகிறது? அப்போஸ்தலர் பவுல் ஏன் இந்த 3, அதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்று குறிப்பிடுகிறார்? விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றானால் அன்பு என்பது இரண்டாவதாகும், இல்லையா? அப்படி என்றால் அப்போஸ்தலர் பவுல் இந்த 2 என்று சொல்லி இருக்க வேண்டாமா? உண்மையில் விசுவாசம் என்பது நம்பிக்கையிலிருந்து, ஹோப்பிலிருந்து வேறுபட்டது. இன்னும் சிலர் ஒருவரின் விசுவாசமானது அவர்கள் செல்லும் பிரிவினை சபைக்கு சமமானது என்று நம்புகிறார்கள். விசுவாசத்திற்கான இந்த விளக்கமானது மிகவும் தவறானதும் வேதத்தில் இல்லாததுமாகும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை சற்று கவனித்து பாருங்கள். எபேசியர் 4:4-5. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். விசுவாசமானது பிரிவினை சபைக்கு சமமானதென்றால் உலகமெங்கும் சுமார் 45,000 பிரிவினை சபைகள் உள்ளன. எவ்வளோ பிரிவினை சபைகள் உள்ளன? சுமார் 45,000 பிரிவினை சபைகள் உள்ளன. அப்படி பார்த்தால்
வெறும் ஒரே விசுவாசம் இருக்க முடியுமா? அப்படியானால் அப்போஸ்தலன் பவுல் எபேசியரில் சொன்னதும் தவறாக இருக்கும் இல்லையா? ஆயிரக்கணக்கான விசுவாசம் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்க வேண்டும் இல்லையா? வேதத்தில் எபேசியர் 4:4-5 ஒரே நம்பிக்கை அழைப்பட்டவர், ஒரே சரீரம், ஒரே ஆவியும், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும், ஒரே மாதிரியான விசுவாசம் இருப்பதை பார்த்தீர்கள் என்பதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். துல்லியமாக ஒரு வகையான விசுவாசத்தை வேதம் விளக்குகிறதா அல்லது விசுவாசத்தின் அர்த்தத்தை யூகிக்கும்படி தனிநபர்களிடம் விட்டு விடுகிறதா என்பதை நாம் விரைவில் ஆராய்ந்து பார்ப்போம். கடைசி மற்றும் ஒருவேளை மிகவும் பொதுவான கருத்து என்னவென்றால், விசுவாசம் என்பது நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்ற பொதுவான நம்பிக்கை தான் விசுவாசம் என்று கருதுகிறார்கள். விசுவாசம் என்பது ஒரு உணர்வு என்ற கருத்தை போலவே இயேசு கிறிஸ்துவின் ஜீவ பலியில் மக்களின் தனிப்பட்ட நம்பிக்கையின் அளவு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசத்தை எப்படி வரையறுப்பது என்பதை தீர்மானிக்கும் காரணியாக, ஃபேக்டராக இருக்கிறது. எது? இயேசு கிறிஸ்துவின் ஜீவ பலியில் மக்கள் தனிப்பட்ட நம்பிக்கையின் அளவு, இந்த நம்பிக்கையின் அளவு, இயேசு கிறிஸ்துவின் பலி என் நம்பிக்கையின் அளவு விசுவாசத்தை எப்படி வரையறுப்பது என்பதை தீர்மானிக்கும் காரணியாக, ஃபேக்டராக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார் என்ற அடிப்படை புரிதலை யாராவது விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த நபருக்கு ரட்சிப்பு என்ற ஒரு விசுவாசம் இல்லை என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த உலகத்தில் பிறந்து ஒவ்வொரு நபரும் தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கவில்லை என்றால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று யோவான் 3:18 சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாம். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு உட்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்தார் என்று நம்புவது விசுவாசத்தின் ஒரு வழியாகும். ஆனால் அதுவே உண்மை விசுவாசம் என்று அர்த்தமாகாது. உண்மை விசுவாசம் என்றால் என்ன? இதை அடுத்த ஓய்வு நாளிலே பார்ப்போம். பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா ஹமஷியாவே சீக்கிரம் வந்து உம்முடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதிலே எங்களையும் குடும்பமாக சேர்த்துக் கொள்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. விசுவாசம்
எது உண்மையான விசுவாசம் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்த வாரம் தொடரும். ஆகவே உண்மையான விசுவாசத்தை எது என்பதை காணும்படியாக உங்களுடைய இருதயம் வாஞ்சிக்குமே ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் முழுவதுமாக புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி இந்த வேளையில கண்களை மூடி, என் அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகி தேவனே, மெய்யான விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் இருந்து என்ன நடந்தாலும் நாங்கள் உண்மையே விசுவாசிகளோடாக இருக்கும்படியாக எங்கள் இருதயத்தை சிறப்படுத்தி வழிநடத்துவீராக. இந்த வேளையில் என்னதான் ஆனாலும் என் மீட்பர் என்னோடு உண்டு என்று ஆராதிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. அவரே நம் விசுவாசத்தின் துவக்கமும் முடிக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நல்லவர், நல்லவர். நடக்கும் பொழுது எரிந்து போவது
மரணமே ஆனாலும் ஜீவனம் ஆனாலும் பரிசுத்தத்தின் பின்னே நாம் செல்லும் பொழுது நாம் எதை குறித்து திரும்பி பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஒருவரும் நம்மை பிரிக்க முடியாது. ஆமென். ஜீவனின் தேவனே ஆராதனை செய்கிறோம். கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறீர். சாவு எங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பில் இருந்து எங்களை பிரிப்பவர்கள் யாராலும் இருக்க முடியாது. பாதமே தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். நீரே எங்கள் தொண்டையாக இருக்கிறீர். ஆண்டவரே ஹல்லேலூயா.
எங்கள் மணவாளருமான நீர் எங்களுக்கு முன் செல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. மரணமானாலும் ஜீவனானாலும் என்ன ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் எதற்கும் கலங்குவதில்லை. அல்லேலூயா. ஏனால் கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறேன், மரணம் எங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. அல்லேலூயா. உம்மையே உயர்த்துகின்றோம். நீர் ஒருவரே எங்கள் துதியின பார்க்கிறது ஆண்டவரே. எங்கள் துதிக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் நீர் ஒருவரே ஆதாரமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மையே மகிமைப்படுத்துகின்றோம், எங்களை தாழ்த்துகின்றோம். நீர் எங்களை கரப்படுத்தி வழிநடத்தி செல்லுகிற தேவன். எங்களை நீர் தாமே அழைத்து செல்வீராக. உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தைகளை நடக்கிறவர்களாக செய்து ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்களாக வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். எல்லாம் துதி கன மகிமை யாவற்றும் மாத்திரமே செலுத்தி மெய்ப்பெரும் ரட்சகருமாக எங்கள் யாஷுவா மஷியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெகோவா மசியாவுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேல பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் இன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம். மனமகிழ்ச்சினால ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தோடு இந்த பரிசுத்த நாளை வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம்.